NCERT 12th Physics Chapter 3 Exercise 3.3. At room temperature 27 degrees Celsius, the resistance of a heating element is 10 ohm. What is the temperature of the element if the resistance is found to be 117 ohm, given that the temperature coefficient is this value? So what all they are given? At room temperature. So room temperature given T naught. Okay. What is the T naught value? It is 27 degrees Celsius. Okay. The resistance of the heating element. Room temperature resistance. So T naught na idu R naught. R naught எவ்வளவு 100 ohm கொடுத்திருக்காங்க. And what is the temperature of the element if the resistance is found to be 117 ohm? So R உடைய value 117 ohm. Okay, that is RT. Okay. Now, what is the temperature னு கேட்டிருக்காங்க. So எந்த temperature? T கேட்டிருக்காங்க. Okay, and temperature coefficient is denoted as alpha. Alpha is given as 1.70 into 10 power minus 4 per degree Celsius. Okay. So நமக்கு இந்த ஃபார்முலா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். புக்கில் நமக்கு in terms of resistivity ரோவில் கொடுத்துருப்பாங்க. Rho T is equal to rho naught into 1 plus alpha into T minus T naught. Okay. So 1 by resistivity தான் நம்ம resistance. Okay. So அதுக்கும் இதே ஈக்குவேஷன் தான். So இங்கே in terms of resistance ohmsல கொடுத்ததுனால we can use this formula. அது அப்படி உள்ட்டா வாங்க ரோக்கு பதிலாக டி ஆர் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சுவலி டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எல்லாமே இருக்குது. ஆர்டி இருக்குது, ஆர் நாட் இருக்குது, ஆல்ஃபா இருக்குது, டி நாட் இருக்குது, ஐ நீடு டி. ஓகே. ஸோ இப்போ டி மட்டுமே இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா எப்படி எடுக்கலாம்? இந்த ஆர் நாட்டை அந்த கீழே கொண்டு வந்தால் வாட் வேல்யூ வில் பி ஹேவிங் ஆர்டி பை ஆர் நாட்னு இருக்கும். ஓகே. விச் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு T minus T naught இருக்கும். இப்போ இந்த minus 1 நான் இந்த சைட் கொண்டு வரேன் அப்படின்னா என்னாகும்? RT by R naught minus 1 is equal to alpha into T minus T naught இருக்கும். ஓகே. இப்போ இந்த ஆல்ஃபாவை நான் இங்கே கொண்டு வந்தால் டிவிஷன் ஆகும். ஓகே. ஸோ RT by R naught RT by R naught minus 1 into 1 by alpha which is equal to T minus T naught. இப்போ T naught இந்த சைட் கொண்டு வந்தோம்னா you will be having what? Plus ஆயிடும். Okay. So இப்போ நான் இதை வச்சு substitute பண்ணிக்கிறேன். Okay. So what is 1 by, what is alpha? Questionல alpha na 1.70. So 1.70 into 10 power minus 4 alpha RT உடைய value என்னது? 117 divided by R naught. R naught உடைய value என்ன? 100 minus 1 is equal to T minus T naught. T naught value is 27. இப்போ anything by 100 போட்டோம்னா இந்த decimal எவ்வளோ decimals வரும்? ஒரு 2 decimal இந்த சைட் தள்ளி வரும். Okay. So I'll be having 1 by 1.70. 1 divided by 1.70 into 10 raised to minus 4, 1.17 minus 1 is equal to T minus 27, which is equal to T minus 27. Okay. So, இப்போ, what is 1.17 by minus 1? It is 0.17. So, 0.17 by 1.70. இந்த 10 power minus 4 மேலே போச்சுன்னா it is 10 power plus 4, okay, which is equal to T minus 27. இப்போ இந்த T minus 27 இங்கே வந்து 0.17 இருக்கு, இங்கே 1.70 இருக்கு. ஸோ இதையே நம்ம 0.17 ஆக்கணும்னா ஈஸியாக கேன்சல் ஆகிடலாம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டூ இஸ் 10 power minus அப்படி போட்டுடுறேன். இதை வந்து ஒரு டெசிமல் இங்கே கொண்டு வரேன், 0.17 அப்படின்னு கொண்டு வரேன். 0.17 கொண்டு வந்தால் நான் என்ன பண்ணணும்? இதே போல் வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னா இன்டூ 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே. இப்போது இந்த மைனஸ் 27 நான் இந்த சைட் கொண்டு வரேன். ஸோ இட் இஸ் ப்ளஸ் 27 விச் இஸ் ஈக்குவல் டு டீன்னு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் அப்படி கேன்சல் பண்ணிக்கலாமா? எஸ். ஸோ இப்போ 10 பவர் இந்த 10 வந்து மேலே போச்சுன்னா இட் வில் பிகம் 10 பவர் 3 ஆகிடும். 4 minus 1 is 3. ஸோ 3 plus 0.7 is equal to 2. What is 10 power 3? It is 1000. So 1000 plus 27 which is equal to T. Therefore T is equal to what? 1027 degree Celsius.
ஓகே. ஸோ கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது இங்கே தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு 117 இருக்குது, இங்கே 1.7. ஸோ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் வந்து ஈஸியாக உங்களுக்கு முடியும். தேங்க்யூ.